Hello everyone, welcome back to Triple Tech channel. நம்ம print statement பத்தி பார்த்துட்டு இருந்தோம். லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி பைத்தனை செட் பண்றது நம்ம லோக்கல்ல அண்ட் ரன் பண்றது விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணி அப்படின்றத பார்த்தோம். அண்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த சீரீஸ்ல பிரிண்ட்ல இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி போடுறப்ப நமக்கு வந்து ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ இதில் பேட்டர்ன் நோட் பண்ணீங்கன்னா பிரிண்ட்டுங்கிறது கமாண்டு, அதுக்குள்ள ப்ராக்கெட்குள்ள நான் டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறோனோ எனக்கு அப்படியே அவுட்புட்டாக இங்கே வருது ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஒரு லைனில் கொடுக்கும்போது எனக்கு 1 லைனில் அவுட்புட் வந்துச்சு. இப்போ நான் 4 லைன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அகெயின் லைக் எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 லைன்ஸ் இங்கே டைப் பண்ணியிருக்கேன். சேம் 4 லைன் இங்கே எனக்கு வந்து அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ என்னெல்லாம் டைப் பண்ணியிருக்கணும், ஹலோ வேர்ல்ட், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் டெக் சேனல், வி ஆர் லேர்னிங் பைத்தான் as part of decoding IT, ப்ளீஸ் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஸோ அந்த 4 லைனும் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அப்படியே அவுட்புட்டாக எனக்கு கீழே டெர்மினலில் எனக்கு கிடைக்கிது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பைத்தான் வந்து டாப் டு பாட்டம் எக்ஸிக்யூட் பண்ணது ப்ரோக்ராம். ஸோ லைன் நம்பர் 1 எவ்ரி டைம் கெட்ஸ் பிரிண்டட் ஃபர்ஸ்ட். ஸோ ஹலோ வேர்ல்டு எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் டெக்குங்கிறது செகண்ட் பிரிண்ட் ஆயிருக்குது. தேர்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஃபோர்த் லைன் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னா பைத்தான் வந்து டாப் டு பாட்டம் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல வந்து நீங்க லைன்ஸை ஜம்பிள் பண்ணி எழுதினாலோ மீனிங்கே இல்லாம நீங்க எழுதினாலோ டசன்ட் மேட்டர். ஏன்னா பைத்தான் நீங்க வந்து ஒரு பேபி மாதிரி ட்ரீட் பண்ணணும். நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அதுக்கு இங்கிலீஷோ வேற மற்ற ஒரு கிராமரோ இதெல்லாம் செக் பண்ணணுன்றது எனக்கு தெரியாது. ஸோ நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கமெண்ட் எனக்கு அப்படியே அவுட்புட்டா வரப்போகுது. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரிண்ட்ங்கிறது ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். அதாவது பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணும் போது எனக்கு வந்து டெர்மினல்ல என்னால் ஒரு சில அவுட்புட்டை என்னால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான்ல பிரிண்ட்ங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ பைத்தான்ல இன்னும் கொஞ்சம் சின்டாக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல பிரிண்ட்ல நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல எழுதியிருக்கும். PRINT இந்த 5 லெட்டருமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு லெட்டர் நான் கேபிட்டல்ல இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் கேபிட்டல்ல PRINTன்னு போட்டு நான் இந்த மாதிரி எனக்கு டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி நான் வந்து இங்க டைப் பண்றேன். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு எல்லோ கலர் லைன் வந்து உங்களால பார்க்க முடியுது இந்த கீழே. ஸோ இது வந்து ஐடியோட ஃபீச்சர் ஆக்சுவலா. இதுல வந்து பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட். அது மேல இந்த எல்லோ லைன் மேல வைக்கும் போது எனக்கு என்ன வருது, பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பைத்தானோட சின்டாக்ஸ்ல இல்ல. பைத்தானோட சின்டாக்ஸ்னா என்ன ஃபர்ஸ்ட். ஸோ சின்டாக்ஸ்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். இந்த ரூல்ஸ் படி நீங்க அந்த ப்ரோக்ராம் எழுதுனாதான் எனக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ சேம் பிரிண்ட் தான் நான் வந்து கேபிட்டல் போட்டு எழுதுறப்ப எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா பிரிண்ட் இஸ் நாட் டிஃபைன், டிட் யூ மீன் பிரிண்ட். ஓகே, அதுவே ஒரு சஜஷன் கொடுக்குது, நீங்க பிரிண்ட் பதிலாக பிரிண்ட் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லி மாத்திட்டேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நான் ரன் பண்றப்ப எனக்கு வந்து கரெக்டா எனக்கு அவுட்புட் வந்து வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ரெண்டாவது பைத்தான் வந்து இண்டென்டேஷன் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இண்டென்டேஷன்னா என்ன, ஒரு ஸ்பேஸை தான் நம்ம வந்து இண்டென்டேஷன். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து ஸ்பேஸ் விட்டு எழுதுறது, பிளாக் ஸ்பேஸ் விட்டு எழுதுறதெல்லாம் வந்து ஒரு ஆஸ்தட்டிக்ஸ்க்காக நம்ம பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ரோக்ராம் அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், பார்க்கறதுக்கு பார்த்தோன்னே புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவோம். பைத்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் ஒரு மீனிங் உண்டு. ஸோ இந்த இதுல நோட் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டையுமே நான் வந்து லைனோட ஸ்டார்டிங்ல இருந்து தான் எழுதியிருக்கிறேன். என்னால ஒரு ஸ்பேஸ் அடிஷனலா விட்டு நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் வந்து எழுதியிருக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு வந்து ரெட் லைன் வந்து எனக்கு வந்து மார்க் ஆகுது. ஸோ அதுல வந்து என்னது அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்டேஷன் பைலான்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது மேல மவுஸ் பாயிண்ட் வைக்கிறப்ப. ஸோ ஐடி என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பைத்தான்ல எழுத முடியாது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு வார்னிங் மாதிரி பண்ணுது. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணாலுமே எனக்கு வந்து சேம் எரர் வந்து கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ அகெயின் லைக் நான் வந்து அந்த இண்டென்டேஷன் அதாவது அந்த ஸ்பேஸை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இட் வில் ஒர்க் அகெயின். ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து நம்மளால விட முடியாது. ரெண்டாவது
நான் என்ன சொல்லியிருந்தேன் முன்னாடி அப்படின்னு சொன்னா, இந்த மாரி டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன குடுத்தாலும் எனக்கு அவுட்புட்டா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எல்லா கேஸ்லயும் இட்ஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளால பேக் ஸ்லாஷ பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அ இப்போ நான் வந்து பிரிண்ட்குள்ள இதுக்கு முன்னாடி நம்ம குடுத்த எல்லாமே வரும். ஒரு சிம்பல் குடுத்திருந்தாலும் வரும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி குடுக்கலாம். அ இத நான் ட்ரை பண்றப்ப எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு அ எக்ஸ்க்ளமேட்டரி வருது. கமா குடுக்கலாம், டாட் குடுக்கலாம், என்ன வேணா குடுக்கலாம். ஆனா என்னால நான் எப்போ பேக் ஸ்லாஷ் குடுக்குறேனோ, அப்போ வந்து எனக்கு வந்து அவுட்புட் வராது. 1 செகண்ட். ஸோ வந்து பேக் ஸ்லாஷ் நான் டைப் பண்ணியிருக்கிறேன் இங்க. இங்க இதுல வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணுது. ஸோ இதுல என்ன எரர் த்ரோ பண்ணுது அப்டின்னா, ஸ்ட்ரிங் லிட்டரல் இஸ் அன்டிட்டர்மைன்ட் அப்டின்னு சொல்லுது. ஸோ இது வந்து என்னன்னா, என்னால ஒரு பேக் ஸ்லாஷ வந்து என்னால பிரிண்ட் பண்ண முடியாது. இப்ப நான் இத ரன் பண்ணேன் அப்டின்னு சொன்னா, ஐ கேன் லைக் என்ன எரர் த்ரோ பண்ணா அன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரிங் லிட்டரல் அப்டின்னு சொல்லி எனக்கு வந்து த்ரோ பண்ணுது. ஸ்ட்ரிங்னா என்ன அப்டின்றது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இந்த ஒரு ப்ரோகிராம்ல வந்து என்னன்னா, இந்த மாரி பேக் ஸ்லாஷ என்னால தனியா பிரிண்ட் பண்ண முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ பேக் ஸ்லாஷ நான் பிரிண்ட் பண்ணணும் அப்டின்னா என்ன பண்ணணும் அப்டின்னா, 2 வாட்டி நான் பேக் ஸ்லாஷ் வந்து குடுக்கணும் அந்த இடத்துல. ஸோ 2 வாட்டி பேக் ஸ்லாஷ் குடுத்து, இப்ப நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு இப்ப நான் ரன் பண்றேன் அப்டின்னா, எனக்கு 1 டைம் பேக் ஸ்லாஷ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ பேக் ஸ்லாஷ் ஏன் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, இது வந்து எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு எஸ்கேப் கேரக்டருக்கும் பின்னாடி ஒரு பேக் ஸ்லாஷ் இருக்கும். ஸோ எஸ்கேப் கேரக்டர்னா என்ன? ஸோ எஸ்கேப் கேரக்டர்ஸ்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ். அதுக்குன்னு ஸ்பெஷல் மீனிங் இருக்கு. அது டபுள் கோட்ஸ்குள்ள குடுத்தாலும், அது வந்து அந்த கேரக்டரா பிஹேவ் பண்ணாம, எனக்கு அந்த கேரக்டர் அவுட்புட் அப்படியே வராம, அதுக்கு பதிலா வேற ஒரு ஃபங்ஷன் வந்து எனக்கு அவுட்புட்டா வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் வந்து பேக் ஸ்லாஷ் என் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இத வந்து நான் வந்து இத கட் பண்ணிட்டு டெஸ்டிங் 2க்கும் நடுவுல நான் வந்து பேக் ஸ்லாஷ் எண்ண வந்து நான் இந்த இடத்துல போட்டுறேன். ஸோ இப்ப நான் வந்து இந்த ப்ரோகிராம ரன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, டெஸ்டிங் 2க்கும் நடுவுல ஒரு லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். ஸோ பேக் ஸ்லாஷ் என் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒரு எம்ப்டி லைன வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. எம்ப்டி லைன் பிரிண்ட் பண்றது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு லைன் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அடிஷனல் லைன் வந்து எனக்கு வந்து என்டர் ஆட்டோமேட்டிக்கா பிரஸ் ஆயிருக்குது இல்லையா? ஸோ வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து என்டர் பிரஸ் பண்ணல. இந்த இடத்துல வந்து அ வெல்கம் டூ ட்ரிபிள் சேனல்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதான் அடுத்த லைன்ல ட்ரிபிள் சேனல் வந்துருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு லைன் வந்து அடிஷனல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பேக் ஸ்லாஷ் என் நான் டைப் பண்றப்ப, அது ஒரு லைன்ல ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகி, 2ண்ட் லைன்ல எனக்கு வந்து ஒரு அடிஷனல் லைன் வந்து எனக்கு அடிஷனலா பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ, அ இந்த மாரி தான் நம்ம வந்து பைத்தான்க்குள்ள ஒரு புது ஒரு எம்ப்டி லைன் விடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாரி தான் வந்து நம்மளால இது பண்ண முடியும். அ எ இப்போ சும்மாத்துக்கு எத்தன வாட்டி என்டர் அமுக்குனாலும் டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. ஸோ, ஏன்னா இந்த இடத்துல வந்து அந்த என்டர் வந்து இது வந்து ஒர்க் ஆகாது ஆக்சுவலா. ஸோ ஹலோ வேர்ல்டுக்கும், வெல்கம் டூ ட்ரிபிள் டெக்க்கும் நடுவுல நம்ம பைத்தான் ப்ரோகிராம்க்குள்ள நெறைய என்டர் விட்டுருக்கோமே தவிர, நம்ம என்டர் வந்து அவுட்புட்ல பிரிண்ட் ஆவணும்னு நம்ம போடணும் அப்டின்னா, நம்ம வந்து 3 டைம் பேக் ஸ்லாஷ் என் வந்து நம்ம குடுக்கணும். இந்த மாரி என்டர் வந்து குடுக்கல அப்டின்னு சொன்னா, இது வந்து இட் ஒன்ட் அ கம் அஸ் அன் அவுட்புட். 2வது பேக் ஸ்லாஷ் கேரக்டர் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கேரக்டர் வந்து டேப் அப்டின்றது. ஸோ ஒரு டேப்ங்கிறதுக்கு பேக் ஸ்லாஷ் சீக்வென்ஸ் என்ன அப்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா, டேப். ஸோ இப்ப ஹலோவுக்கும், வேர்ல்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் தான் நம்ம வந்து விட்டுருக்கோம். இப்ப நான் நடுவுல வந்து டி போட்டிருக்கிறனால, இப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஹலோவுக்கும், வேர்ல்டுக்கும் நடுவுல ஒரு டேப் ஸ்பேஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ டீங்கிறது வந்து ஒரு அ ஒரு டேப் ஸ்பேஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளால பைத்தான்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்படி கிடையாது. ஸோ நம்மளால ஒரு ஷேப் வரையலாம், ஒரு ட்ரையாங்கிள் வரையலாம், ஒரு ஸ்கொயர் வரையலாம். என்ன வேணா நம்மளால வரைய முடியும் ஆக்சுவலா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, பைத்தான்ல கமெண்டிங் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கமெண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஹேஷ் வச்சுட்டு பைத்தான்ல ஹேஷ் சிம்பல் வந்து கமெண்டிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலா. ஸோ ஹேஷ் டைப் பண்ணிட்டு, நம்ம என்ன டைப் பண்ணாலும் அத வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கமெண்ட்.
ஸோ, இப்போ இந்த கமெண்ட் வந்து பைத்தான் வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ, இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து பிரிண்ட் அ ஆஃப்டர் கமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். ஸோ வந்து பைத்தான் வந்து எனக்கு டெஸ்டிங் 2 பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஆஃப்டர் கமெண்ட் பிரிண்ட் ஆகணும். நடுவுல உள்ள இந்த லைன வந்து இக்னோர் பண்ணிடும். ஸோ அ இது வந்து கமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு டெவலப்பர் இன்னொரு டெவலப்பருக்கு ஒரு ஹிண்ட் மாரி குடுக்கலாம். இல்லாட்டினா நம்ம ப்ரோகிராமே நமக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு கமெண்ட் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ஸ்க்கு வந்து கமெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ம் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல மல்டிபிள் லைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இந்த மாரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் கேசி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து எல்லா லைனும் கமெண்ட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு அன்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அகைன் லைக் கண்ட்ரோல் கேயூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா லைனுமே அன்கமெண்ட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சர். சரி. இப்போ இந்த கமெண்ட் பண்ண லைன்ஸ் எதுவுமே வந்து அ பைத்தான்ல எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ வந்து இப்ப நான் வந்து ஜஸ்ட் இத ரன் பண்றேன் அப்படின்னா, ஆஃப்டர் கமெண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டா வருது. மத்தபடி மத்த எல்லா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கமெண்ட்ல இருக்கு. ஏன்னா, அதோட லைனோட ஸ்டார்ட்டிங்ல ஹேஷ் அப்படின்றது இருக்கு. ஸோ லைனோட மிடில்ல கூட நம்மளால கமெண்ட் பண்ண முடியும். ஆனா வந்து இட்ஸ் யூசுவலி குட் பிராக்டிஸ் டு ஸ்டார்ட் வித் லைன் கமெண்ட். சரி. இப்போ அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து டயகிராமும் வரையலாம், ஒரு ஷேப்பும் வரையலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்ப நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைய போறேன். ஸோ இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் கிரியேட்டிவிட்டி. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டபுள் கோட்ஸ்குள்ள என்ன இருந்தாலும் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரையறதுக்கு நான் வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பைப் சிம்பல் வந்து நான் யூஸ் பண்ண போறேன் ஆக்சுவலா. அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு யூஸ் சம் பேக்வர்ட் ஸ்லாஷ். பேக்வர்ட் ஸ்லாஷ் வந்து நமக்கு ஒரு வாட்டி பிரிண்ட் 2 வாட்டி போட்டா தான் ஒரு வாட்டி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து நான் வந்து இந்த இடத்துல 2 தடவ பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு வாட்டி எனக்கு வந்து பேக்வர்ட் ஸ்லாஷ் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். எந்த மாரி நான் வந்து ட்ரையாங்கிள் வந்து நம்ம பைத்தான் மூலியமா வரைய போறோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ உங்களால இமேஜின் பண்ண முடியும் இல்லையா? இது வந்து இந்த மாரி தான் வந்து எனக்கு பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ ஒரு வாட்டி சும்மா எக்ஸிகியூஷன் பண்ணி காமிச்சுர்றேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பைப்க்கு ஒரு வாட்டி எனக்கு வந்து பைப் சிம்பல் வந்திருக்கு. 2 வாட்டி பேக் ஸ்லாஷ் போட்டனால 2 வாட்டி எனக்கு ஒரு வாட்டி எனக்கு பேக் ஸ்லாஷ் வந்திருக்கு. ஏன் ஒரு வாட்டி வந்திருக்கு? அதுதான் வந்து எஸ்கேப் கேரக்டர்ஸோட ஃபீச்சர் ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி நான் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இத வந்து குளோஸ் பண்ணிர்றேன். ஓகே. ஸோ இட்ஸ் அ சிம்பிள் ட்ரையாங்கிள். ஸோ இத வந்து நான் வந்து இப்ப ரன் பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு அடிஷனல் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாரி நான் வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வரையலாம், ஒரு ரெக்டாங்கிள் வரையலாம், ஒரு ஹெக்ஸாகன் வரையலாம். இந்த மாரி என்ன வேணா நம்ம கிரியேட்டிவிட்டி இருக்கும்போது நம்ம வந்து என்னால வரைய முடியும் ஆக்சுவலா. ஸோ அ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு குடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பா புடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இட் வில் சப்போர்ட் மீ அண்ட் மை சேனல். ஓகே. ஸோ அ தட் பீயிங் செட் இன்னும் இன்னொரு விஷயங்கள் நான் சொல்லணும் ஆக்சுவலா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்தளவுல. அ நான் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள என்ன குடுக்குறேன் அப்படின்னு அது மட்டும் தான் எனக்கு வந்து அவுட்புட்டா வரப்போது. டபுள் கோட்ஸ்க்கு வெளிய நான் குடுக்குற எல்லா ஸ்பேஸுமே வந்து அவுட்புட்டா வராது. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு லைனுக்கும், இன்னொரு லைனுக்கும் நடுவுல எத்தன தடவ என்டர் டைப் பண்ணாலும், புரோகிராமிங் ஸ்பேஸ்ல என்டர் டைப் பண்ணாலும் எனக்கு அவுட்புட் வராதோ, அதே மாரி டபுள் கோட்ஸ்க்கு வெளிய நான் குடுக்குற ஸ்பேஸஸும் எனக்கு வந்து அவுட்புட்டா வராது. இங்க இத எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிரும். ஸோ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சேம் அவுட்புட் தான் வருது. அதே மாரி டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி நான் குடுக்குற ஸ்பேஸும் வந்து எனக்கு வந்து அவுட்புட்டா வராது. ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள என்ன டைப் பண்றோமோ, அதுதான் வந்து எனக்கு அவுட்புட்டா வருது. ஸோ இங்க வந்து சில ரெட் மார்க்ஸ்லாம் நீங்க வந்து பார்க்கலாம் ஆக்சுவலா. அது வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து ஐடிஇ உங்களுக்கு சொல்லுது. இந்த மாரி நீங்க தப்பா என்னமோ பண்றீங்க ப்ரோகிராம்ல. இது வந்து நாட் அ ரெகுலர் புரோகிராமிங் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி வந்து இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ தட்ஸ் வாட் இட் இஸ் சேயிங். ஸோ
ஓகே, ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியாதுன்றதை டீப்பாக பார்த்தோம். அது போக இன்டென்டேஷன் என்ன பைத்தானில் அப்படின்றது பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்கேப் கேரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து ஒரு ஷேப் வரைஞ்சோம், ட்ரையாங்கிள் வரைஞ்சி அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம வரைஞ்சி பார்த்தோம். இது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம் வந்து அப்படின்னா ப்ராக்டிகல்ஸாக நீங்கள் வந்து ஒரு லெட்டர் வந்து டைப் பண்ணலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஜஸ்ட் யூஸிங் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டென்டேஷன்ஸ் அண்ட் of course like escape characters and then like ஒரு hexagon shape வரைங்க. இதெல்லாம் வந்து பைத்தானோட print statement உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் deep understanding கொடுக்கும். So yeah, that's it from this video. Thanks for watching. Please like and subscribe.